வணக்கம். சிதைக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு நிறைய டிப்ஸஸ் கொடுக்கும்போது மண் சிகிச்சையை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரோம். மண்ணுங்கிறது நம்ம மணல், களிமண், வண்டல் மண் எல்லாமே சேர்த்து எடுத்து ஒரு மண், அப்படி இல்லைன்னா அது புற்று மண் செய்கிற மண்ணை வந்து நம்ம உடலில் பட்டி மாதிரி செய்து போட்டாலும் சரி, மூலிகை சாரோட கலந்து அந்த மணலோட சேர்த்து அடி வயிற்றில் பற்று போட்டாலும் சரி, நெற்றியில் பற்று போட்டாலும் சரி, நம்ம உடம்புல உள்ள வலிகளும் சரி நிவாரணம் கிடைக்கும், வீக்கங்களும் குறையும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ வந்து இந்த வரிசையில் மண் புதையல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மண் புதையல் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, எந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த மண் புதையலில் வந்து அதுவும் உடம்புல இருக்கிற வலியும் சரி வீக்கங்களும் சரி குறையணுங்கிறதுக்காக இந்த மண் புதையல் செய்யணும் அப்படின்னா, ஒரு மேடான பகுதியை முதல்ல தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பகுதி வந்து அசுத்தம் இல்லாத பகுதியாக இருக்கணும். அந்த மாதிரி பகுதியை தேர்ந்தெடுத்து நல்ல மண்ணாக இருக்கிற இடமா தேர்ந்தெடுத்து இந்த மண் புதையலுக்காக எப்பேற்பட்ட குழி நம்ம நோண்டணும் அப்படின்னா, 6 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி ஆழம், இந்த மாதிரி நீளம் அகலம் ஆழத்தில் வந்து மண்ணை வந்து நல்லா தோண்டி எடுத்துட்டு அந்த மண்ணை தனியாக வச்சுட்டு மேற்கு பக்கமாக அந்த நபரை வந்து படுக்க வைத்து, அதுக்கப்புறம் தலை கொஞ்சம் மேடாக இருக்கும் போது அவங்களுக்கு மேலே 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு மேலே அந்த மண் போடணும்னு தேவையில்லை. தோண்டி எடுத்த மண்ணை போட்டு நல்லா அவங்கள வந்து உட்கார வைத்து, இல்லைனா படுக்க வைத்து நல்லா நீட்டமாக நல்லா படுக்க வைத்து, அதுக்கு மேலே 6 இன்ச்சு அளவு மணல் போட்டு மூடிட்டு, இதை வந்து இந்த மண் புதையில வந்து காலையில் 10 மணிக்கு முன்னாடியோ இல்லைனா மாலை 4 மணிக்கு அப்புறமோ வெயிலில் படுற மாதிரி அவங்கள ஒரு 1/2 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா உடம்புல உள்ள வலிகளும் சரி வீக்கங்களும் சரி சரியாகும். இது எப்படி அப்படிங்கிறத முன்னாடி உள்ள வீடியோஸில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மண் வந்து எப்படி நமக்கு மருந்தாக செயல்படுது அப்படிங்கிறப்போ, இந்த மண் வந்து நம்ம உடம்புல உள்ள பிளட் வெசல்ஸை வந்து நல்லாவே சுருங்கி விரிய செய்யும். ஏன்னா இந்த மண் வந்து மண்ணோட தன்மையே வந்து நம்ம உடம்புல உள்ள இரத்த நாளங்களை வந்து நல்லா சுருங்கி விரியக்கூடிய தன்மை, சுருக்கம் அடைய செய்யும். நம்ம நேச்சுரலாகவே நம்ம உடம்புல உள்ள பிளட் வெசல்ஸை வந்து விரிவடைய செய்யும் போது இந்த மண்ணும் சேர்ந்து சுருங்கி விரிவடைய செய்யும் போது ரத்தம் வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் சீராக பாயும் போது உடம்புல உள்ள வலிகளும் சரி வீக்கங்களும் சரி நிறையவே குறைய ஆரம்பிக்கும். இந்த மண் வந்து இப்படி தான் நம்ம உடம்புக்கு மருந்தாக பயன்படுது. இந்த மாதிரி மண் புதையல் அதாவது உடம்புல உள்ள வலிகளும் வீக்கங்களும் போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி மேடான பகுதி, அசுத்தம் இல்லாத பகுதியாக தேர்ந்தெடுத்து இந்த அளவு 6 அடி நீளமும் 2 அடி அகலமும் 2 அடி ஆழமும் உள்ள ஒரு குழியை தோண்டி எடுத்து மேற்கு பகுதியாக அந்த நபரை படுக்க வைத்து, தலை கொஞ்சம் மேடாக இருக்கும் போது அவங்களுக்கு மேலே 2 இன்ச்சுலேருந்து 6 இன்ச்சு இந்த தோண்டி எடுத்த மண்ணே போட்டு வச்சு காலையில் 10 மணிக்கு முன்னாடியும் சரி சாயந்தரம் 4 மணிக்கு முன்னாடியும் சரி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் இந்த மண் புதையல் செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு நபரை வந்து இந்த 6 அடி நீளம் 2 அடி ஆழம் 2 அடி அகலத்தில் உள்ள குழியில் வந்து மேற்கு பகுதியாக படுக்க வைக்கும் போது அவங்க தலை வந்து நிலத்துக்கு மேலே இருக்கும்படி பார்த்துக்கணும். இந்த மாதிரி மண் புதையலால் நமக்கு நல்ல உடம்புல உள்ள வலிகளும் சரி வீக்கங்களும் சரி எல்லாமே போகிறதுக்குரிய மண் வந்து நமக்கு ஒரு மருந்தாக பயன்பட்டு அவங்க ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.